Thanks for the lift. The pleasure is mine. Miss Lata, என் கார் பார்க்கிறதுக்கு அழகாத்தான் இருக்கு. ஆனா பெட்ரோல் இல்லாம தெருவுல அனாதையா நிக்குது பாத்தீங்களா? ஆமா. அதே மாதிரி ஒரு பெண் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்காம கன்னியாவே இருந்தா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அனாதை தான். ஆமா. தாலிய ஒரு வேலின்னு சொல்லி பாடினீங்களே, அது வேலிதான். ஆனா அது முள்வேலி இல்ல, அன்பு வேலி, அன்பு வேலி, இன்ப வேலி. அந்த வேலிக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் நடத்துற வாழ்க்கை இருக்கே, அதுதான் இனிமையான குடும்ப வாழ்க்கை. பிள்ளை பெறுகிற கருவியா இருக்கிறது தான் பெண்ணுக்கு கிடைச்ச பேரின்பம். மலடியா வாழறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? ஆமா, குடும்பம் குழந்தைன்னு பிரமாதமா பேசுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, என் மனசுக்கு பிடிச்ச பெண் கிடைக்கல. அப்படி வாங்க என் வழிக்கு. என்ன சொல்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க நேர்ந்துட்டா? ஆரம்பத்துல எனக்கு அவளை பிடிக்கலனாலும் அவ கட்டிக்கிட்டு இருக்கிற தாலியோட தெய்வீக சக்தி போக போக என் மனசையும் மாத்தி அவளை என் அன்புக்குரியவளாக்கிடும். நான்சென்ஸ், பொய், பேத்தல். அவ மேல இருக்கிற வெறுப்புனால உங்க வாழ்வே நாசமா போயிடும். ஊர் உலகத்துக்கு பயந்து கடனேன்னு வாழ்வீங்க. அவ பெத்தெடுக்கிற குழந்தையையும் வெறுப்பீங்க. வெறும் கற்பனை. அப்படின்னா இதையே ஒரு சவாலா எடுத்துக்குவோமா? What do you mean? உங்களுக்கு பிடிக்காத பெண்ணை பார்த்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவளோட நீங்க நடத்த போற குடும்ப வாழ்க்கையையும் அவ பெத்தெடுக்கிற குழந்தைய நீங்க எப்படி அன்பா பாசமா அணைச்சி ஆனந்தப்பட போறீங்கிறதையும் நான் பாக்குறேன். மிஸ் லதா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தாலியின் மகத்துவத்தையும் தாய்மையின் பெருமையையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு அது அவசியமே இல்லை. நான் தான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையே. அப்படின்னா இதையும் ஒரு சவாலா எடுத்துக்கோமா? நீங்க மணமேடையில உட்கார்ந்து ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி தாலியை கட்டிக்கிட்டு மனைவியா வாழத்தான் போறீங்க. குழந்தைய பெற்று தாயா மாறத்தான் போறீங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உணரத்தான் போறீங்க. நான் சம்மதிக்காம என் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதுதானே சேலஞ்சு. ஏன் விருப்பம் இல்லாம எனக்கு தாலி கட்டுறதுக்கு இந்த உலகத்துல யார் பிறந்திருக்காங்க? இதோ. No, it is impossible. Nothing is impossible. நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். What? Yes. நானே உங்களுக்கு கணவனாகி தாலியின் மகத்துவத்தை புரிய வைக்கிறேன். தாய்மையின் பெருமையை உணர வைக்கிறேன். பார்த்துடுவோம். அடே, ஆச்சரியமா இருக்கு. புகுந்த வீடு வந்த உடனே பிரேக் தானா விழுது. என்ன உளறீங்க? புருஷ விட்டுத்தானே புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் என் வீடு. Thank you and good night. Good night. ஹலோ, நான் தான் நல்ல தம்பி பேசுறேன். நான் தயா பேசுறேன். ஆமா, ஐயாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சின்னம்மா பாட்டிக்கு போயிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லாதனால டிரைவர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வேலையை விட்டு போக சொன்னேன். போயிட்டாரு. எப்படி? ரொம்ப கரெக்ட். என் பொண்டாட்டி அவரதுக்குரிய எல்லா லட்சணமும் உங்ககிட்ட இருக்கு. ஐயா கிட்ட உன்னை பத்தி பிரமாதமா சொல்லி வச்சிடுறேன். நீ நாளை காலையில இங்க வந்து டிரைவர் வேலை கேளு, சரின்னு சொல்லிடுவாரு. ஆமா, உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நான் சமயக்காரி தான் ஐயா. ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையினால இதெல்லாம் செய்யறேன். காலையில வந்துடு, கண்டிப்பா வந்துடு. அந்த டிரைவர் இந்த வீட்டுக்கு வரனால உனக்கு என்ன லாபம்? ஐயா, நீங்க நல்ல முதலாளி. நம்ம காரும் நல்ல காரு, நல்ல டிரைவர் இருந்தா தானங்களே எல்லாமே சரியா ஓடும். ஓடும் ஓடும். என்னம்மா லதா? அப்பா, காஃபி வேணும்பா. இதோ அனுப்புறேம்மா. என்னம்மா லதா, காஃபி வேணுமா? சீக்கிரமா எடுத்து போய் கொடு. ஐயா, அந்த டிரைவர் இப்ப டிரைவரா முக்கியம்? லதா காஃபி கேக்குது, சீக்கிரம் எடுத்து போய் கொடு. நல்ல டிரைவர் விட்டுறாதீங்க. என்ன டிரைவர் அப்படியே ஆமா வண்டி ஓட்டுவோம் வரட்டும். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, டிரைவர் வேலை கேட்டு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவனை பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குமா. போங்கப்பா, யார பார்த்தாலும் உங்களுக்கு பாவமா தான் இருக்கும்.
வேலைக்கு வந்தவன் ஒருத்தன் கூட நிலைச்சு நிக்க மாட்டேங்கிறான். இத பாருங்க, நான் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட போறேன். அப்புறம் தான் வேலை. முதல்ல அந்த ஆளை என் ரூமுக்கு அனுப்புங்க. இதோ அனுப்புறேன், இதோ அனுப்புறேம்மா. எஸ், கம் இன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இது? ஒட்டு போட்ட ஷர்ட், பேண்ட்? ஆமாங்க, இருக்கிறது ஒரே சட்டை, ஒரே பேண்ட். வருஷ கணக்கா வேலை இல்ல, அதனால இதையே துவைச்சு கிழிச்சு தச்சு போட்டுட்டு இருக்கிறேன். பொருத்தமா தான் வந்திருக்கீங்க. நல்ல பொருத்தம் இருக்கிறதுனாலதான் வந்திருக்கேன். புரியுது புரியுது. எப்போ என் கூடவே இருந்தா என்கிட்ட நெளிஞ்சு குழஞ்சி மயக்கி என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சொன்னதை நிறைவேற்றிடலாம்னு வேலை தேடி இங்க வந்திருக்கீங்க. யூ ஆர் கரெக்ட். யூ ஆர் நாட் கரெக்ட். எனக்கு வலை வீச போறதா நினைச்சு நீங்களே வந்து என் வலையில விழுந்துட்டீங்களே. புரியுது புரியுது. நான் எப்போ உங்க பக்கத்திலேயே இருந்தா என்கிட்ட நெளிஞ்சு குழஞ்சி என் மனச மாத்தி ஏமாத்தி எனக்கு பிடிக்காத பெண்ணை கல்யாணம் செஞ்சு வச்சு நீங்க சொன்னதை நிறைவேற்றிக்கலாம்னு பாக்குறீங்க இல்லையா? யூ ஆர் கரெக்ட். யூ ஆர் நாட் கரெக்ட். மிஸ் லதா, யார் கரெக்ட்ங்கறத அப்புறம் பார்க்கலாம். நான் உங்க பக்கத்துல இருந்து நீங்க என்கிட்ட மயங்க மாட்டீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா எனக்கு இந்த வேலையை கொடுங்க. ஒருவேளை உங்க வேலையே உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே நேரா போய் உங்க அப்பா கிட்ட நான் யாரு எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த டிரைவர் வேலை எனக்கு இல்லைன்னு வெளியில அனுப்பிச்சிருக்கேன். நோனோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பலவீனமான பெண் இல்ல. என் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க யாரு எதுக்காக இங்க வந்திருக்கீங்கிற உண்மையை நான் யாருக்கும் எப்பவும் சொல்ல மாட்டேன். இன்னில இருந்து இந்த வீட்டுக்கு நீங்க தான் டிரைவர். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ மேடம். பாப்பா காபி. கண்ணம்மா, காஃபியை இவருக்கு கொடு. இது யாரு பாப்பா? நம்ம வீட்டுக்கு புது விருந்தாடி. விருந்தாளி இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது டிரைவர். ஏன் பயப்படுற? யூனிஃபார்ம் எல்லாம் போட்டா அழகாத்தான் இருப்பார். தப்பு தப்பு நடந்துருச்சு. என்ன உளற? இது மாறிடுச்சு. எப்படியோ மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? வந்து இந்த காப்பில சக்கரைக்கு பதிலா உப்பு 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 கொட்டிட்டேன். உப்பு. நான் வாரேன். ஏய் கண்ணம்மா, பௌத்த பசிக்குது, எனக்கு டிபன் கொடு. என்ன என்ன டிஃபன்? இந்த வீட்ல சாப்பாடோட சேர்த்த சம்பளம் பேசியிருக்கு. ஆமாம். நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி இந்த வீட்ல வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ வந்து ஒட்டிக்கிச்சு. எல்லாத்துக்கும் தட்டு எடுத்து போடணும்னு என் தலை எழுத்து. என்னது? தட்ட தலையில போடுவ போல இருக்க. போடுவேன். என்ன இப்ப என்ன வெட்டி முறிச்சாச்சு, அதுக்குள்ள டிஃபன்? என்ன அதிகாரம் பண்ற? இந்த வீட்ல நான் பெரிய டிரைவர், நீ சாதாரண சமயக்காரி. காரி காரி காரியா? காரிதான். சமயக்காரி நான் சொன்னேன். சமயக்காரி. இது என்ன கலாட்டா? ஒண்ணு இல்லம்மா, டிஃபன் வேணுமா? டிஃபன் கேட்டா கூட அதுக்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீங்க இன்னும் ஐயா சாப்பிடல, நீங்க சாப்பிடல, பாப்பா சாப்பிடல, அதுக்குள்ள இந்த டிரைவருக்கு என்ன டிஃபன்? சமயக்காரி இவ தின்னுட்டாள. இவங்க பண்ண என்ன? கண்ணம்மா, ஐயா காத்துட்டு இருக்க. சீக்கிரம் இட்லி எடு. என்னப்பா இட்லி வேணுமா? இந்தாங்க. அம்மா கொண்டாடுவாங்களே. சரி. லதா, அங்க என்னமாங்க? என்ன? ஒண்ணு இல்ல. அப்படியே பசிக்குது. வேடிக்கை வேடிக்கை. அம்மா, இட்லி போர் அடிக்குது, பூரி வேணுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப பூரி கேட்டா நான் எங்க போறது? முதல்லயே சொல்லியிருக்க வேண்டாம். இப்ப மட்டும் என்ன கண்ணம்மா கிட்ட சொன்னா போட்டு கொடுக்குற? போடுவா போடுவா. அந்த புது டிரைவர் கிட்ட சண்டை போடுறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. என்னமோ புருஷன் கிட்ட பொண்டாட்டி சண்டை போடுற மாதிரி. சரி சரி இருங்க, நானே போய் பூரி போட்டு கொண்டாறேன். எனக்கு ஒரு 2 பூரி மொட மொடன்னு. என்ன கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. போன் பண்ணட்டுமா? எனக்கு பூரி வேணும். அப்பா அப்பா, என்னம்மா என்னம்மா? கண்ணம்மாவும் அசோகாவும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போடுறாங்கன்னா அப்படி ஒரு ஆசை அவங்க 2 பேருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருந்தாலும் இருக்கும். ஏன்னா கண்ணம்மாவுக்கு அசோக்க ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. அவனை பத்தி இவ ரொம்ப அழகறான் என்கிட்ட. அப்படின்னா நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். ஏம்பா, கண்ணம்மா நம்ம வீட்டோட சமையல்காரியா இருக்கா. கண்ணம்மாவுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா டிரைவரும் வீட்டோட வந்துருவோம். ஆமாப்பா, கண்ணம்மா பாவம், அவளுக்கு நம்ம தானே எல்லாம் செஞ்சு வைக்கணும். உன் நல்லெண்ணத்தை பத்தி எனக்கு புரியுதுமா. ஆனா கண்ணம்மாவுக்கு ஒரு தாய் மாமா அருவாவோட வருவானே, அவன் என்ன சொல்லுவானோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி. அசோக், கண்ணம்மா எப்படி பொருத்தம்? படு படு பொருத்தம். மாமரத்துல மாம்பழம் இக்கீதி, பலாமரத்துல பலாப்பழம் இக்கீதி,
தென்னாமரத்துல தென்னாம்பழம் இது. சும்மா தொடக்காத, தண்ணியை ஊத்தி நல்லா கழுவு. ஏன் கண்ணம்மா என்ன கண்டா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழற? உன்னை எனக்கு பிடிக்கல. அது இல்ல காரணம். வேற என்ன? நல்ல தம்பி இந்த வீட்டுக்கு டிரைவரா வரணும்னு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சேன். இன்னத்தே அவனுக்கு பதிலா நான் வந்துட்டேன். அதனாலதான் என் பேர்ல உனக்கு கடுப்பு. கண்ணம்மா வணக்கம்மா. வணக்கம். என்னமோ என்ன வர சொன்னீங்களாமல்ல? ஆமா, கண்ணம்மா விஷயமா உங்ககிட்ட பேசுறேன். என்னம்மா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அவர் உங்ககிட்ட வேலை செய்யறதும் அவர் சொல்லித்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கிறதும் எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. விவசாயிட்ட ஆளு இந்த ஆளு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்க கூடாது. ஆமா, நீங்க ஏங்க இங்க டிரைவரா வந்திருக்கீங்க? சொல்றேன். என்னது? கண்ணம்மாவுக்கும் இந்த வீட்டு டிரைவருக்கும் தொடர்பு இருக்கா? ஆமா. நான் கண்ணம்மாவே கேக்குறேன். கேக்குறது என்ன? அங்க பாரு. இரம்மா, அவன் தலையை சீவிக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். வீணா கண்ணம்மா பேர் தான் கெட்டு போயிடும். நான் சொல்றதை கேளு. வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளு. அன்னைக்கு குப்பத்தை ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு நீங்க வந்துடு. கூட்டத்தை வச்சுக்கிட்டு கட்டு தாலியை அப்படின்னு சொல்லுவோம். மாட்டேன்னு சொன்னா இருக்கவே இருக்கு அருவாள். மிரட்டி தாலியை கட்ட வைப்போம். என்ன? சரி, இந்த கல்யாண செலவுக்கு பணம். எல்லா ஏற்பாட்டோட நான் வெள்ளிக்கிழமைக்கு வந்துடுறேன். சரி, நான் வரட்டா? கண்ணம்மா நீ கவலைப்படாத. நீ நினைச்ச மாதிரியே நல்ல தம்பியே இந்த வீட்டுல ஏதாவது வேலையில சேர்க்கிறேன். உங்க கல்யாணத்தை முடிக்கிறேன். ஐயோ, நிஜமாவா? நிஜமாத்தான். போவன் சாப்பிடுறீங்களா? ஓவலா